வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியை சோழிங்கநல்லூரில் சுற்றி வளைத்த கூட்டம், குலுங்கியது சென்னை. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தை நேத்து திருப்போரூர்ல தொடங்கினாரு. அங்க பேசியவர் சோழிங்கநல்லூர் வந்தாரு. அங்க பார்த்தா செம கூட்டம். திருப்போரூர்ல இருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நம்ம எடப்பாடி பழனிசாமி உடனே பயணிச்சாங்க. பார்க்கும்போது மெட்ராஸ் வந்து திமுகவுடைய கோட்டைன்னாங்க. அந்த பெரும் கூட்டத்தை பார்க்கும்போது இல்ல அந்த மக்களுடைய ஆர்ப்பரிப்பை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பேச பேச பறந்த விசில பார்க்கும்போது இந்த முறை சென்னை திமுக கையை விட்டு போயிடுமோ என்ற ஒரு அச்சம் நமக்குள்ள இருந்ததுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஒத்த வார்த்தையை சொல்றாரு, என்ன கூட்டம் ஆர்ப்பரிக்குது பாருங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம இந்த அரசாங்கம் கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சிச்சு போல இருக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பரிப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி சோழிங்கநல்லூர்ல என்னவெல்லாம் பேசினாரு, திருப்போரூர்ல என்னவெல்லாம் பேசினாரு, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது, எடப்பாடி பழனிசாமி என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார், சோழிங்கநல்லூர் மற்றும் வேளச்சேரி இந்த தொகுதிகள் பாஜகவுக்கு போகுதா இல்ல அதிமுக காரங்கிட்டே கொடுக்க போறாரா, இப்படி ஏகப்பட்ட தகவலை இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த ஒத்த வார்த்தையும் மக்களுடைய ஆர்ப்பரிப்பையும் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட அம்மா உணவகம் நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏழைகள் வயிறார உணவு, தரமான உணவு குறைந்த விலையில கொடுக்கப்படும். வேண்டுமென்ற திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை இந்த அரசு படிப்படியா கைவிட்டு கொண்டிருக்கிறது. மக்களுடைய பசிப்பினிய போக்குனது அம்மா உணவகம். அதுவும் சென்னவாசிகளை பொறுத்த வரைக்கும் கூலி வேலையில் இருந்து பெரிய சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற சிஇஓ வரைக்கும் பசி ஆறுகின்ற கற்பக விருட்சமாக இருந்தது அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று சொன்ன உடனே கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. அவ்வளவு பேர் வந்து அம்மா உணவகத்தில் பயன்பெற்று இருக்கின்றார்கள். இப்பதான் திமுக அரசாங்கம் படிப்படியா மூடிடுச்சுங்களே. எலெக்ஷன் வர்றதுனால அம்மா உணவகத்தை போய் ஆய்வு செய்வது, ஸ்பூன்லயே எடுத்து சோத்தை துண்ணுட்டு அந்த சோத்தை அதே எந்த சோத்தை எடுத்து துண்ணாரோ அதே அண்டாவில் போடுறது, அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் ஆய்வு நடத்தினாரு. அதற்கு பிறகு வந்து அம்மா உணவகத்துக்கு ஒரு 2 கோடியோ 3 கோடியோ நிதி ஒதுக்கினாரு. எல்லாமே கண் தொடைப்பு. இங்க அம்மா உணவகம் மீண்டும் தொடங்கப்படும் என்று ஆர்ப்பரித்த கூட்டங்கள் அத்தனையும் சாதாரண நாள்ல பசி ஆறினாங்களா இல்லையோ, கொரோனா தருணத்துல எல்லா ஓட்டலும் மூடிவிட்ட பிறகு கூலி வேலைக்கு வந்தவன் இருந்து பிற மாநிலத்திலிருந்து வந்தவன் வரைக்கும் அம்மா உணவகமே வந்து பாத்தீங்கன்னா அடைக்கலமாக இருந்தது. அந்த பலன் வந்து மக்களிடையே நினைப்புல மறையாம அப்படியே பசுமரத்தாணி போல இருக்குது. அதனால தான் அம்மா உணவகம் என்று சொன்ன உடனே ஆர்ப்பரிக்கிறது கூட்டம். சரிப்பா, சோழிங்கநல்லூர்ல எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வளைச்சாங்கன்னு சொன்ன அந்த கூட்டத்தை நீ காட்டவே இல்லை தெரியுமா? அதை பார்த்த உடனே சென்னை குலுங்கன மாதிரி இருக்குன்னு சொன்ன அந்த கூட்டத்தை காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இங்க பாருங்க, தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை. இந்த தொகுதி நுழைகின்ற பொழுது இந்த பகுதிக்கு வருவதற்கு சுமார் 1 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார். அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு இன்றைக்கு ஆரவாரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். உண்மையாகவே சென்னையில இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியுமா? குறிப்பா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு ஊர்ல இருந்து கூட்டின்னு வந்து எடப்பாடி பேசுறாருன்னு சொல்லிவிடுறதுக்காக டிராபிக்கை ஜாம் பண்ண பாக்குறியா? வாகனத்துக்கெல்லாம் அனுமதி கிடையாது, எங்கன்னா வாகனத்தை விட்டுட்டு வந்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்திலிருந்து நீண்ட தொலைவில் இருந்து நடந்து வருகின்ற மாதிரி காவல்துறையினுடைய கட்டுப்பாடு இருக்கும். அது மட்டும் கிடையாது, பல பேரை சென்னையில ஒன்று கூட விடாத அளவுக்கு எப்படியெல்லாம் ஐடியா பண்ணி தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுப்பாங்க. அதனால சென்னையில எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டி காட்டிடக்கூடாது என்ற எண்ணம் திமுக இருக்கும். ஏன்னா
சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திமுக வெற்றி பெற்றிருக்குது. புறநகர் மாவட்டங்கள்லயும் திமுக வெற்றி பெற்றிருக்குது. அந்த கோட்டை நம்ம கைவிட்டு போல அப்படின்னு திமுக காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டங்கள் ஒன்று கூடுவதை தடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் நேற்று சோழிங்கநல்லூர்ல அலை பாய்ந்தது கூட்டம். அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு தரேன், நீங்களும் பாருங்க. ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி மீது இருக்குதுங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தங்க விலை ஏறி இருக்குதுங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா தாலிக்கான தங்கம் திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண்மணியினுடைய பார்வையை பாருங்களேன். இன்னைக்கு தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது, திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தால் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும், திருமண உதவி திட்டம் தொடரும். இந்த திருமண உதவி திட்டத்திலே இடம்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு புடவை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். அதோட இந்த அம்மா பார்ப்பது எப்படி இருக்குது உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி சவர விலை என்னன்னு தெரியாம மீண்டும் வார்த்தையை உரையோ? இன்னைக்கு 1,07,000 ரூபாயா சவர, செய்கூலி சேதாரம் வேட்டெல்லாம் இல்லாம, இப்ப வேட் இல்லையா, ஜிஎஸ்டியா, அதெல்லாம் இல்லாம லட்சத்தை தாண்டியாச்சு ஒரு சவரனு. ஆனா அம்மா தாலிக்கான தங்கம் திட்டம் என்னன்னு தெரியுமா? +2 படிச்சவங்களா இருந்தா அரை சவரனு, இன்னைக்கு அரை சவரன் என்கின்ற போது 60,000 ரூபாய்க்கு மேல. அது மட்டும் இல்லாம கையில ரொக்க பணம் 50,000 ரூபாய். நீ டிகிரி படிச்சிருந்தனா ஒரு சவரன் ரொக்க பணம் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கே கஷ்டம், அப்புறம் தாலிக்கான தங்கம் எங்க கொடுப்ப நீ அப்படின்னு கேட்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டத்தை அறிவிக்கின்ற போது ஒரு பெண்மணி எடப்பாடி பழனிசாமி அப்படியே பாக்குறாங்க. ஆனா மற்ற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தங்கம் ஏழை பாய்களுக்கு எட்டாத உயரத்துக்கு போயாச்சு. ஆனா எடப்பாடியாவது தராரே அப்படின்னு சொன்ன உடனே பல பெண்கள் முகத்துல மகிழ்ச்சியை நம்மளால நல்லா பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஓப்பன் சேலஞ்ச் விட்டாரு. வரையா மோதிக்கலாம், நீ என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சவால் விட்டாரு. அந்த சவாலை பற்றி சொல்லுகின்ற போது அங்க இருக்கின்ற கூட்டம் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிக்குதுன்றத நீங்க பார்த்துட்டு வாங்க. எனக்கு சேலஞ்ச் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சொல்றோம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்த இளைஞர்களுக்கு இதிலிருந்து ஒரு விஷயத்தை நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் அவர்களும் ஆய்வு கூட்டங்கள் நடத்துறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமியும் வசை பாடுகின்றாரு. நாங்க என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா, எவ்வளவு வாரி கொடுத்திருக்கோம் தெரியுமா, எவ்வளவு திட்டங்கள் தொடங்கி இருக்கோம் தெரியுமா அப்படின்னு பட்டியலிடுகின்றாரு. அப்படி பட்டியலிடுகின்ற பொழுதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற மக்கள் எந்த விதமான ஆரவாரமும் செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது கைத்தட்டலும் இருக்காது. ஏதோ கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் மாதிரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வரிசையாக கோர்வையாக பேசுவாரு. அங்க ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, தூங்கி வழிகிற மாதிரி இருக்கும். எப்படா முதலமைச்சர் பேசுவாரு, எப்படா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பெரிய நேர்கூட போட்டு அதுல ஆடு மாடுகள் மாதிரி அடைக்கிற மாதிரி ஏகப்பட்ட கூட்டத்தை அடைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற கூட்டத்துல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆவேசமா பேசுவாரு. ரெண்டாவது, இதெல்லாம் கொடுத்திருக்கிறோம், தமிழகம் தலை நிமிர்ந்து போச்சு அப்படிலாம் பேசுவாரு. அப்படி பேசுகின்ற போது மேடையில் இருக்கிறவங்க தான் டப்பு டப்புன்னு கை தட்டுவாங்க. ஆனா கீழே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் வாயை திறந்து எதுவுமே பேசாது. முதல்வர் செய்வீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது கூட வாயை திறந்து வாழ்க கோஷம் கூட போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சருடைய நலத்திட்ட கூட்டத்துக்கே வந்திருந்தாலும் மக்கள் அந்த ஆட்சி மீது வெறுப்புல இருக்காங்க போல இருக்குது. ஆனா வந்தா பிரியாணி, போய் வரத்துக்கு காசு, நெயல்ல உட்கார வச்சிருக்கீங்க. ஏரி வேலைக்கு போனாலும் சரி, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போனாலும் சரி, நீ கொடுக்கறத விட கம்மியா கொடுக்குறான். அங்க போறத விட இங்க வரலான்னு பார்த்தா ஆட கைத்தட்ட சொல்ற, ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குற, அட போயாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி முதலமைச்சர் பாட்டுன்னு பேசின்னு இருப்பாரு. கீழே உட்கார்ந்து இருக்கின்ற கூட்டமானது கணத்துல கல்ல போட்ட மாதிரி அமைதியா இருப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போதும் சரி, இரண்டாவது ஒவ்வொரு திட்டங்களாக நாம் என்ன செஞ்சோம் என்று சொல்லுகின்ற போதும் சரி ஆர்ப்பரிக்கின்றார்கள். இரண்டாவது நம்ம ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லுகின்ற போதும் உண்மையாகவே மக்களை பொறுத்த வரைக்கும் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள். எடப்பாடி எடப்பாடி என்று கத்துகின்றார்கள்.
திமுக ஆட்சியின் ஊழல்களை பட்டியலிடுகின்ற பொழுதும் சரி, அது மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஊழல் தொடர்பாக வாய் திறக்காத விஷயமா இருக்கலாம், அங்கிருக்கின்ற மக்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்துக் கொடுக்கின்றார்கள். செந்தில் பாலாஜி ஊழல்ல இருந்து, அமைச்சர் பத்திரப்பதிவு ஊழல்ல இருந்து, மணல் கொள்ளையில இருந்து, கிட்னி முறைகேடு வரைக்கும் யார் இந்த சார் என்ற கேள்வி கேட்டாங்களா அது வரைக்கும் மக்கள் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? ஏங்க திருப்பூர்ல அதெல்லாம் பேசிட்டீங்கன்னு. நாங்க இருக்கிறோமே, எங்க எதுக்கு பேச மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் திமுக பற்றி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சோ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குது. போதுமடா சாமி நீங்க தந்த வெடியல் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா நாம தீபாவளிக்கு பட்டு புடவை கொடுக்க போறோம், பட்டு வேஷ்டி கொடுக்க போறோம், மணப்பெண்ணுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சேலை தர போறோம், பொங்கலுக்கு பட்டு வேட்டி பட்டு சேலை தர போறோம், இப்படி ஒவ்வொரு திட்டங்களா ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம். அம்மா மினி கிளினிக் 2000 மூடிட்டீங்க, ஆனா 4000 திறக்க போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில ஒரு திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனா அது மக்கள் மறக்கவே இல்லை. அந்த திட்டத்தினால நிறைய பேர் பலன் அடைந்திருப்பாங்க போல இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நோக்கி லேப்டாப் கொடுக்க மாட்டீங்களா ஐயா, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க நீங்களும் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்கின்ற போது, நான் திருப்பூர்ல அதை பேசிட்டேன் அப்படின்றார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா லேப்டாப் கொடுக்கப்படும் சொன்ன பிறகு என்ன ஆரவாரம், என்ன கைத்தட்டல் தெரியுமா? சோ அங்க வந்திருக்கின்றவங்க ஒருவேளை இளைஞர்களா இருக்கலாம். எனக்கு இந்த திமுக அரசாங்கம் லேப்டாப் கொடுக்காம வஞ்சிச்சு விட்டது, ஆனா எனக்கு பின்னாடி வரவனுக்காவது லேப்டாப் கிடைக்கணும்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கைத்தட்டுறாங்களா? இல்ல என் புள்ள படிக்கும் போது லேப்டாப் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது கொடுத்தாங்க, ஆனா என் சின்ன புள்ள படிக்கும் போது லேப்டாப் கொடுக்கல இந்த திமுக அரசாங்கம், இப்ப இவர் கொடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற மக்கள் கைத்தட்டுறாங்களா எனக்கு தெரியல. இல்ல எடப்பாடி பழனிசாமி வருகின்ற போது நான் பிளஸ் 2வோ இல்ல காலேஜோ போவேன், எனக்கு லேப்டாப் கொடுக்குற மாதிரி சொல்றாரு அப்படின்னு நினைச்சு கைத்தட்டுறாங்களே தெரியல. ஆனா லேப்டாப் விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கேட்டு அறிவிப்பை வாங்கி கைத்தட்டுறாங்க. ஸோ மொத்தத்துல திமுக பொறுத்த வரைக்கும் 59 குழுக்கள் போட்டிருக்கிறது. ஆனா அந்த குழுக்களுடைய வேலை என்ன அப்படின்னு தெரியல. நிதி நிலைமை மோசமாயிருக்குது அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லுது. மத்திய அரசாங்கம் பணம் தரலன்னு சொல்லுது. அரசு ஊழியர்களிருந்து ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் களத்தில் நின்று போராடுறாங்க, கண்டுக்கவே இல்லை. ஆனா கடல்ல பேனாவை 82 கோடிக்கு நான் கொண்டு போய் நடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பணம் இருக்குது. அரசு ஊழியர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் சம்பளம் தரதுக்கோ பர்மிட் பண்றதுக்கோ பணம் இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எந்த ஊருக்கு போனாலும் சரி, உங்க அப்பா சிலையை திறக்கிறிய, அதுக்கெல்லாம் எங்கேயா பணம் இருக்குது? ஏன் இவங்க போராடுறாங்களே அவங்களுக்கு தான் பணம் தரத்துக்கு உங்ககிட்ட எங்கேயுமே பணம் இல்லையா? பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக குழு போட்டி, அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னு நிறைய கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி இந்த திமுக ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்டாரு. ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும்போது ஏதோ நம்ம குடும்பத்தில் இருந்து பக்கத்தில் உட்கார்ந்துன்னு பேசுகின்ற நண்பன் போன்று பேசுறாரு. அதனால தான் மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேச பேச கூடவே ரியாக்ட் பண்றாங்க. அவர் ஒரு தலைவராகவே பார்க்கல, நம்மளை போல ஒரு மக்கள்னு பார்க்குறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை இந்த மக்கள் வரவேற்பதை பார்த்தா கடைசியில் ஆட்சி கட்டில் ஏற்றிட்டு அழகு பார்த்துட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு திமுக ஒழிச்சு கட்டாத விடமாட்டாங்க போல இருக்குது. இதுதான் சோழிங்கநல்லூர்ல எடப்பாடி பழனிசாமி சுற்றி சூழ்ந்த கூட்டம் சொல்லுகின்ற செய்தியாக எனக்கு பட்டது. உண்மையாகவே பார்க்கறதுக்கு கூட்டம் நிறைய இருந்தது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியும் நல்ல ரைமிங்கோட டைமிங்கோட பேசினாரு. திமுக ஆட்சியினுடைய தோல்விகளை பட்டியலிட்டாரு. ஸோ அவர் பேசுனதோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிடத்துக்கு மேலாக. நாம் எல்லாவற்றையும் தொகுத்து பேசணும்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான், நேரம் போயிடும். ஸோ மொத்தத்தில் சோழிங்கநல்லூர் சொல்லுகின்ற செய்தி, சென்னை திமுக கைவிட்டு போயிடும் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழுந்தது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி.